வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரியாஷ் கொரனா அவர்களின் அற்புதமான அன்றாட நிகழ்வுகளை நகைச்சுவையும், நையாண்டியும் கலந்த உணர்வோடு எழுதியிருக்கும் முகநூல் பதிவை தான் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பதிவை அவருடைய அனுமதியோடு நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ அடுத்து இன்றைய பதிவு எதை நோக்கியதாக இருக்கிறது என்று நீங்களும் ஆவலோடு காத்துக்கொண்டே இருப்பீர்கள். இதோ நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் அவருடைய பதிவை. புதிய ஆடைகளை பற்றியதாக இந்த பதிவு இருக்கிறது. அந்த புதிய ஆடைகள் வந்தவுடன் பழைய ஆடைக்கு ஏற்படும் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதுதான் இன்றைய நையாண்டி பதிவு. புதிய ஆடைகள் வீட்டிற்குள் நுழையும் போது அவை தாங்கள் ஏதோ அரச குடும்பத்தை சேர்ந்தவை என்பது போல ஒரு மிடுக்குடன் அலமாரியை ஆக்கிரமிக்கிறது. ஆனால் நடுத்தர வர்க்க குடும்பங்களில் ஒரு துணிக்கு விதிக்கப்படும் ஆயுள் தண்டனையும் தொடர் சித்திரவதைகளும் இவ்வளவு கொடூரமாக இருக்கும் என அந்த பருத்தி இலைகள் கனவில் கூட நினைத்திருக்காது. சில சலவைகளுக்கு பின் லேசாக நிறம் மங்கிய உடனேயே அது வெளியே அணிந்து செல்லும் கௌரவத்தை இழந்து இரவு நேர பிரத்யேக ஆடையாக அல்லது வீட்டு துணியாக ஈவிரக்கமின்றி பதவி இறக்கம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அந்த துணி அப்பாடா நம்முடைய ஓய்வு காலம் வந்துவிட்டது என்று ஒருவேளை நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனால் வீட்டு தாய்மார்களின் கத்தரிக்கோள்கள் அதற்கு அடுத்த கொடூரமான ஜென்மத்தை கொடுக்க காத்திருக்கிறது என்ற பயங்கரமான ரகசியம் பாவம் அந்த அப்பாவி துணிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இரவு ஆடையாக பல வருடங்கள் நமது வியர்வையை குடித்து உயிர்ப்போடு இருந்த அந்த துணியின் கழுத்து பகுதி லேசாக கிழிந்தவுடன் அது இரக்கமின்றி துண்டாக்கப்படுகிறது. அதன் அடுத்த பரிணாம வளர்ச்சி ஜன்னல் கம்பிகளையும் மிதி வண்டிகளையும் துடைக்கும் ஒரு அனாதை கந்தலாக மாறுவது. ஒரு காலத்தில் திருவிழாக்களில் பெருமையோடு நம் நெஞ்சை அலங்கரித்த அதே துணி இப்போது சமையலறையில் எண்ணெய் பிசுக்கை துடைக்கவும் கொதிக்கும் பாத்திரங்களை சூடு தாங்கி பிடிக்கவும் ஒரு கவசமாக தியாகம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த துணியின் இறுதி மற்றும் ஆக கொடூரமான அவதாரம் ஒட்டுமொத்த வீட்டின் அழுக்கையும் துமக்கும் தரை துடைக்கும் துணியாக மாறுவதுதான். நம் குடும்பத்தின் சரிபாதி ரகசியங்களையும் நாம் சிந்திய தேநீர் துளிகளையும் தனக்குள் ஈர்த்து கொண்டு தரையோடு தரையாக தேய்ந்து கரையும் ஒரு தத்துவ ஞானியாக அது மாறுகிறது. தன்னை ஒரு காலத்தில் கர்வத்தோடு அணிந்து அழகு பார்த்த அதே மனிதனின் காலடிகளில் இப்போது மிதிபட்டு அழுக்கு சகதியில் மூழ்கி அது ஒரு கசப்பான மௌனத்தோடு தத்தளிக்கிறது. உண்மையில் நாம் துணிகளை பக்குவமாக மறுசுழற்சி செய்வதில்லை. பல வருடங்களாக ஒரு துணியை சிறுக சிறுக சித்திரவதை செய்து அதன் இறுதி இலைகள் வரை ஈகோவை அழித்து அதனை தரையோடு தரையாக குழி தோண்டி புதைக்கிறோம். எவ்வளவு அழகாக ஒரு ஒரு துணியுடைய பரிணாம வளர்ச்சியை மிகவும் அற்புதமாக காட்டியிருக்கிறது இந்த பதிவு. ஆம், அந்த துணிக்கு வாய் இருந்தால் அழுதுவிடும் என்பதுதான் மிகவும் யதார்த்தமான உண்மை. மிகவும் அற்புதமான இந்த பதிவை வாசித்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனதும். மீண்டும் ரியாஸ் கொரோனா அவர்களின் அடுத்த பதிவோடு சந்திக்கும் வரை வெளிவருவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.